நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருவள்ளுவர் தினம் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நீங்க எல்லாவித கவலைகளையும் மறந்து இந்த பண்டிகை தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். குடும்பத்துடன் சேர்ந்து மகிழுங்கள். 16/1/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் தை மாதம் 2ஆம் தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 11:43 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 7:21 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று காலை 6:33 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:21 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:21 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மேஷம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தினம் மற்றும் திருவள்ளுவர் தினம் நல்வாழ்த்துக்கள். தொழில் முன்னேற்றத்திற்கு உதவி சிலரை சந்தித்து மகிழ்வர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. ஆடம்பர புருஷருக்கு ஏற்படக்கூடும். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். சற்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். தடைப்பட்ட பண வரவு கூட கண்டிப்பாக தடை நீங்கி கைக்கு வரக்கூடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இன்று தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். குடும்பத்தோடு இந்த பண்டிகை கொண்டாடி மகிழ்வர்கள். இன்று பெண்கள் பணி சுமை அதிகமாக இருக்குங்க. குடும்பத்தாருடன் நேரம் செலவிடுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு என்று மன மகிழ்ச்சி குடும்பமாக இருக்க கொடுங்க. காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இன்று காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர போக போக பிரச்சனைகள் சரியாகும். காதல நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. யதார்த்தமான நிலை ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நலம் தரும் வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அப்படியே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தைரியமுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். எடுத்தோம் கவுத்தோம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் என்று ஏற்படக்கூடுங்க. பரணி. என்ற காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மன தெளிவின்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். திருமண முயற்சிகள் கூட கை கொடுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கிருத்திகை. சொந்த பந்துகள் வருகை இருக்கும். கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு அற்புதமாக செயல்படுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இந்த காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ரிஷப ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள்.
இந்த நல்ல நாள்ல நீங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனமாக பேசுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. சாமர்த்தியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்வ சேர்க்கையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்வீர்கள். இன்று நீங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் யோசித்து செய்யும் காரியங்களை கூட உங்களை கேட்டு செய்யக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று உங்க மனதிற்குள் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனோதைரியம் உண்டாக கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெரியவர்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு இதில் வெற்றி பெறுவீர்கள். சமூக பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பண முடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். நட்பு ரீதியில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூட்டும். என்று ரிஷபராசினியர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை எல்லாம் இருக்காது. சுமூகமான சூழலும் கண்டிப்பாக இருக்கும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இந்த பண்டிகை தினம் மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் மட்டுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இப்போதைக்கு காதலில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று மனம் வந்து உதவியை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. ரோகிணி. இன்று இன்னல்கள் தீர்வதற்கு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக அணுக வேண்டும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி சிலருக்கு உதவியையும் செய்து கொடுப்பீர்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூட்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாக கூடும். மிருக சிரிச்சம். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கோங்க. நியாயமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தடைகளை விட தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று செல்வ சேர்க்கை ஏற்பட கொடுங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம் எதிலும் அதிகரிக்கும். மற்றவன் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று கொடுக்கல் வாங்கலை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரமும் முன்னேற்ற பாதையில் செல்ல கொடுங்க. மந்தமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். சிலருக்கு புதிய மனை கட்டி குடியேறக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். இன்று மனோதைரியம் ஒரு பக்கம் ஏற்படும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் நம்பிக்கை உண்டாக கொடுங்க. உங்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். இன்று மனசுக்குள் மகிழ்ச்சியான எண்ணங்கள் வளர கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். போக போக எல்லாம் சரியாகும். இப்போதைக்கு காதல்ல எந்த ஒரு முடிவும் மட்டும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்கள் நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவருக்கு கல்வியில சாதிக்க முடியும். இந்த பண்டிகை தினமும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு இந்த பண்டிகை தினத்தை கொண்டாடுங்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு.
அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இந்த முடிவில் நீங்க ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். வெற்றிக்கான காரியங்கள் சிறப்பாக இருக்கக்கூடும். சந்தோஷமும் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. மனசுக்கு திருப்தியான சூழல் வெளிப்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். உறவுகளிடம் இன்று நீங்க சுமூகமான நிலை நீடிக்கும். திருவாதிரை. இன்று விருப்பம் போல் வாழ்க்கை அமைதி விடக் கொடுங்க. மிகவும் பொன்னான நாளாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனை கூட சமாளித்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். இன்று நீங்க எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடுங்க. புனர்பூசம். இன்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கலந்த உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. எப்படியும் சாதித்துவிட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இன்று உங்களுக்கு பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். பயப்படக்கூடிய அளவில் எதுவும் இல்லைங்க. கடகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லிவிட்டு தான் செய்ய வேண்டும். கடகம் ராசினியர்களுக்கு இன்று பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. கண்டிப்பாக வரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். சந்தோஷ எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். மற்றவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் தீருங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஒரு பக்கம் கையெழுத்தாக கூடும். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வருகின்ற சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழக்கூடுங்க. உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். வீண் பேச்சுக்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பது மிக சிறப்பு. எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு யோசித்து செயல்படுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். இந்த பண்டிகை நீங்க நிதானமாக கொண்டாடி மகிழுங்கள். பெண்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை கூட நிறைவேற்றி கொடுப்பீர்கள். கையில் காசு பணம் இழக்கக்கூடும். கண்டிப்பாக கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று காதல் புரியாத புதிர் போல் இருக்குங்க. காதல் நீங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்றில் தடுமாறி கொண்டிருப்பீர்கள். போக போக எல்லாம் சரியாகும். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் விடுமுறை விட்டாலும் சரிங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் படிப்பில் கொஞ்சம் அக்கறை கொள்ள வேண்டும். படிப்பு பற்ற சிந்தனை இருக்க வேண்டும். பண்டிகையை கொண்டாடுங்கள். அதே நேரத்தில் கல்வியிலும் அக்கறை கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அப்படியே அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பண்டிகை தினத்தையும் கொண்டாடுங்கள். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று உங்களுக்கான அந்த அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சந்தர்ப்பங்களை நன்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள். வீடு வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பூசம். இன்று எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படக்கூடும். மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆயில்யம். இன்று புதுமனை கட்டி குடியேறி குடிசையில் இருக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். என்று நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சிம்ம ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு அனுகூலமான தகவல் வரக்கூடும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள்ல நலம் பயக்கும். வரன்கள் வாயில் தேடி வரக்கூடுங்க. செல்வ பலம் கண்டிப்பாக பெருகும்.
தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடும். முன்னேற்ற பாதையில வாழ்க்கை செல்லக்கூடுங்க. தேவையான பண உதவி கண்டிப்பாக இருக்கும். கடன் தொல்லையும் இன்று குறைந்து விடக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக நீங்கும். மற்றவர் விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும். வேலை தொடர்பாக வீண் அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. மனப்பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று சூழ்நிலைகள் சாதகமாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த பண்டிகை தினத்தை நீங்க சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வர்கள். பெண்கள் என்று வருமானத்தை உயர்த்திக் கொள்ள கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியும். பெண்கள் யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரைங்க பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பயப்படாமல் எதிலையும் இருப்பீர்கள். காதலுக்காக பெரிய முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு இந்த பண்டிகை தினத்தை கொண்டாடுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். மனப்பதட்டம் இல்லாமல் செல்வது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். பூரம். நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் எடுப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைதிவிடக் கொடுங்க. தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூட்டும். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உத்திரம். இந்த பண்டிகை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கும். என்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. கன்னி. கன்னி ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தினம் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். என்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மனமும் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அபாரமான திறமை வெளிப்படக்கூடும். புத்தி கூர்மையின் காரணமாக உங்கள் மீது மற்றவர்கள் உங்களை பாராட்ட கொடுங்க. எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சந்தோஷமான தருணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடி நடைபெற கொடுங்க. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை நாடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். சாதகமான நல்ல பலன் வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். மனசுக்குள் திடீர் குழப்பம் ஏற்பட்ட பெண்ணை சரியாக கொடுங்க. வாகனங்களை செல்லும் பொழுதும் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முன்கோபம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் வீண் தகராறு போன்றவை ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்படுவது எதிலும் நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவிடம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. என்று பெண்கள் அதிகாலையிலே நல்ல தகவல் வரக்கூடும். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக நலம் பயக்கும். என்று பெண்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். புரியாத புதிரையும் ஏற்படுத்தும். காதல அமைதி நிலை அடைவது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த பண்டிகை தினம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு
இந்த பண்டிகையை நீங்க கொண்டாடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுகமான வாழ்க்கை என்று ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கூடும். அஸ்தம். இன்று தொழில் உங்களுக்கு சிறந்து விளங்க கூடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. என்று கூடுதலாகவே பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். சித்திரை. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க எதிலும் சிறந்து விளங்குவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள். என்று தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். வரவும் ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு இருக்குங்க. துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தினம் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். என்று இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துகள் என்று நல்லதொரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. என்று முக்கிய புள்ளிகளை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல கொடுங்க. எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோக மாற்றம் உண்டாகும். சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டியவை கண்டிப்பாக கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். கடன் பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்ப்பு வரக்கூடுங்க. எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடுங்க. இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் விலகி செல்லக்கூடுங்க. அடுத்தவருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். இன்று பெண்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் எதிலும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கும். காதல் மட்டுமே துலாம் ராசினியருக்கு சிறிய தொல்லையை கொடுத்து கொண்டிருக்கும். போக போக சரியாகும். புரிந்து கொண்டு பேசுங்கள், செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். விடுமுறை கொண்டாட்டங்கள்ல கூட கலந்து கொண்டாலும் படிப்பில் அக்கறையுடன் இருக்க பாருங்கள். பண்டிகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கல்வியிலும் நீங்க ஆர்வமுடன் செயல்பட வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த பண்டிகை தினத்தை கொண்டாடுங்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட வேண்டாம். முக்கிய முடிவில் மிக தெளிவாக கிடைப்பீர்கள். காரியங்களில் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். இன்று கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். சுவாதி. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல முடிவும் நல்ல எதிர்காலமும் வரக்கூடும். இன்று பிள்ளைகளை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். எது எப்படியோ கடன் பிரச்சனை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடுங்க. விசாகம். இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். என்று நீங்க சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். என்று யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தினம் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கட்டும். உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காணும் நாளாக இருக்கக்கூடும்.
வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும்பொழுது கவனம் இருக்கட்டும். யோசித்து செய்யும் காரியங்களை வச்சு இருக்கோங்க. தொழில் வியாபாரம் குறித்த சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். செலவுகளை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறைய கொடுங்க. பேச்சில் மட்டும் கடுமையை காட்டாமல் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த பண்டிகை தினத்தை நீங்க பொறுமையாகத்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும். கடுமையை காட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். பெண்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்ற மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். காதல் முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த பண்டிகையை கொண்டாடுங்கள். கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று மன அமைதி கண்டிப்பாக கொடுங்க. காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும். என்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். அனுஷம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். உடன் நல்ல கோளாறு போன்றவை ஏற்பட்டாலும் எல்லாம் சரியாகுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கேட்டை. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றியை கொடுக்குங்க. பேச்சில் மட்டும் கடுமையை காட்ட வேண்டாம். தனுசு. தனுசு ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல நீங்க தயவு செய்து பேச்சில் மட்டும் கடுமையை காட்ட வேண்டாம். நடக்கும் காரியங்களை தீவிரமாக கவனியுங்கள். பின்னர் முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்கும். உத்தியோக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடன் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவால் வீட்டு பிரச்சனை தீர்த்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் வீண் குழப்பம் ஏற்படக்கூடுங்க. அதனை நீங்கள் தான் சரி கட்ட வேண்டும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் நன்மை ஏற்படக்கூடும். கூடுதலாக இன்று உங்களுக்கு பணவரவு வரக்கூடுங்க. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். உடைய வேலைகளை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரும் பொறாமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். செல்வ நிலையம் கண்டிப்பாக உயருங்க. வாழ்க்கை துணை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். வீண் பேச்சை குறைத்துக் கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடுங்க. சிக்கல்கள் ஓரளவு விலகி சிகரத்தை தொடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் எதிலும் தீவிரமாக யோசித்து காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளையும் நன்கு கவனித்துக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. இந்த விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, மாணவர்களுக்கு இன்று இந்த பண்டிகை தினம் மகிழ்ச்சியை கொடுக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று விடாபடியாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள்.
கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மற்றவர்கள் பொறாமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சூழ்ச்சிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். போராட்டம், உணவு கட்டுப்பாட்டினை இன்றி மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வீண் பேச்சை குறைத்துக் கொண்டு இந்த பண்டிகை தினத்தை அற்புதமாக வழிநடத்தி செல்லுங்கள். சிக்கல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். உத்திராடம், இன்று கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திடுக்கிடும் விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். அலட்சியமும் செய்து கொள்ள வேண்டாம். வேண்டாத வேலைகளும் ஈடுபட வேண்டாம். சில பணிகளை நீங்க கூர்ந்து கவனித்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். இந்த பண்டிகை தினத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. மகரம் ராசினியர்கள், இன்று நீங்க வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். மகரம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருவள்ளுவர் தினம் நல்வாழ்த்துக்கள். இந்த பண்டிகை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். இன்று மகரம் ராசினியர்களுக்கு பொது வாழ்க்கையில புகழ் கொடுங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவு ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். ஆன்மீக பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். என்று எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்பட கொடுங்க. திடீர் உடல்நல கோளாறு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கப் பெறுவார்கள். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. நன்மைகள் தேடி வரக்கூடும். இன்று கூடுதலாக உழைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த பண்டிகை தினத்தை என்ன பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தாரை எல்லாரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. சிரமங்கள் இருந்தது கூட சரியாகும். காதல்ல அமைதியுடன் செயல்படுவீர்கள். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்ன சொல்ல முடியும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு இந்த பண்டிகை தினத்தை கொண்டாடுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இன்று உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் பற்றிய தகவல் கூட வரக்கூடும். இந்த பண்டிகை தினம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். முடிஞ்ச அளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடும். கடன் விவகாரங்களை அனுசரித்து செல்லுங்கள். சீருடை பணியாளர்கள் இன்று சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. திருவோணம், இன்று உங்களுக்கு கூடுதல் உழைப்பு ஏற்படக்கூடும். உடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடுங்க. கடன் பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். வீண் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்ற மனம் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைங்க. தயவு செய்து பேச்சில் மட்டும் கடுமையை காட்ட வேண்டாம். அவிட்டம், இந்த பண்டிகை தினம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உயர் அதிகாரிகளுடைய நல்ல தகவல் கண்டிப்பாக பரிமாறக்கூடும். சீருடை பணியாளர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். கடுமையான உழைப்பை ஒரு பக்கம் வெளிப்படுத்துவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். இன்று திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படுங்க. இந்த நாளை நீங்க முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். கும்பம் ராசினியர்கள், இன்று மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தடை வேண்டாம். கும்பம் ராசினியருக்கு பொது வாழ்க்கையில் புகழ் கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். உயர் அதிகாரிகளின் உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். கும்பராசினியர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்ல முடிவும் தெளிவும் ஏற்படக்கூடும். ஆன்மீக பணியில் நினைத்து காணப்படுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். திடீர் உடல்நல கோளாறு போன்றவை ஏற்படக்கூடும்.
தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணங்கள் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கப் பெறுவார்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதிகார பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. பெண்கள் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த பண்டிகை தினம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குங்க. போக போக எல்லாம் சரியாகுங்க. காதல்ல கொஞ்சம் நீங்க விட்டு கொடுப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உண்டாக கொடுங்க. குழப்பங்கள் அடைய வேண்டாம். இந்த பண்டிகை நீங்க பொறுப்புடன் எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். உங்களை நல்லவர்கள் தேடி வரக்கூடும், நாடி வரக்கூடும். உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுக்க கொடுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இந்த விடுமுறை நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். செலவுகள் மட்டும் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம். இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல நிலைக்கு நீங்க உயர்ந்து செல்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து தெரிவிப்பார்கள். அதனை கூட நீங்க சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்கக்கூடும். போராட்டாத்தி. சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும். இனிமையாக பேசி காரில் ஈடுபடுவீர்கள். செலவுகளை இன்று நீங்க கட்டுப்படுத்துவீர்கள். மனம் மகிழ்மடியான சூழல் உருவாகக்கூடும். நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பக்குவமாக பேசி காரில் ஈடுபடுவீர்கள். இன்று மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் துரிதமாக நடக்குங்க. சில பணிகள் தாமதப்பட்டாலும் சூடுபிடிக்கும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. மீனம். மீனம் ராசினியர்கள் இன்று சந்தோஷம் அதிகரிக்கும். மற்றவன் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் கூட உங்களுக்கு புகழ் கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மீனம் ராசினியர்கள் அனைவரும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையும் சமாளித்து விடுவீர்கள். நல்லதொரு செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். புதிய வேலைகளை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய குணம் அறிந்து மற்றவர்கள் செயல்படுவது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். சாதுரியமான பேச்சு மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசித்து நல்லதொரு முடிவு எடுப்பீர்கள். பொது வாழ்க்கையில புகழ் கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சந்தோஷம் ஏற்படக்கூடும். பண வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களையும் சாதித்து காட்டுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்குங்க. இன்று நண்பருடன் உறவுகளுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த பண்டிகை தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். என்று பெண்கள் நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். பெண்கள் யதார்த்தமாக செயல்படுவீர்கள். பெண்கள் என்று முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இறுதியிலே வெற்றியை கொடுக்கும். அது வரைக்கும் பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் இன்று கொஞ்சம் பதட்டமாகவும் காணப்படுவீர்கள். இந்த பண்டிகை தினம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு இந்த பண்டிகை நீங்க கொண்டாடுங்கள். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க.
முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு இன்று வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி நிச்சயத்த காரியம் சிறப்பாக நடைபெறக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கைகூடுங்க. முடிஞ்ச அளவு இன்று கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். ரேவதி இன்று உணவு கட்டுப்பாடு வேண்டும். எல்லா விஷயத்திலும் மூக்கை நுழைக்க வேண்டாம். செய்கின்ற வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடன் தொல்லை ஏற்பட்டது கண்டிப்பாக கூறுங்க. புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனை தீருங்க. சந்தோஷம் கண்டிப்பாக கூட்டும். இன்று பொருளாதார நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். பயணங்களை மேற்கொள்வீர்கள். உடனுக்குடன் இன்று காரியங்கள் வெற்றி இருக்குங்க. யோசித்து செயல்படுங்கள், அது முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.